ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ். இன்றைக்கான வீடியோவில் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக 5 விசில் விட்டால் போதும், ஈஸியாக தயாராகிடும். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். எந்த மசாலாவும் சேர்க்காம ரெடிமேட் மசாலாவை மட்டும் வச்சு செஞ்சுருக்கேன். பேச்சுலர் பிகினர் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு குக்கிங் ஆயில் எடுத்துக்கிட்டேன். என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சு வந்ததும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, மராட்டி மொக்கு, நட்சத்திர சோம்பு இதெல்லாம் 2 மட்டும் சேர்த்துக்கிட்டு ஒரு பிரிஞ்சி இலையை 2-3 வந்து கிழிச்சிட்டு அப்படியே வந்து சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி கொடுக்கணும். பொன்னிறம் ஆக வரைக்கும் கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 1 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கி வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் அளவு. இது சேர்த்த உடனே 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து. நம்ம கட் பண்ணி வைக்கிற இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தா இது மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 தக்காளியும் சேர்த்துட்டு இது வெந்து வர்றதுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் ரெசிபிக்கு. தக்காளி சேர்த்த உடனே உப்பு சேர்த்தோம் அப்படின்னா டக்குன்னு வதங்கி வந்துடும் தக்காளி, அதுக்காக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அடி பிடிக்காம கைவிடாம நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். உப்பு சேர்த்து தக்காளி மசிய வெந்து வர அளவுக்கு வதக்கி கொடுக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த ஸ்டேஜில் தான் சிக்கனை சேர்க்கணும். 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன், அதை உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி வெங்காயம் வதங்கி வந்ததும் சிக்கன் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணிட்டு தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துக்கலாம். போன்லெஸ் ரெண்டுமே எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்கின்னை நல்லா பீல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி கொடுக்கணும். அதனால எந்த அளவுக்கு தண்ணி இல்லாம சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமா வெந்து வரும். சிக்கன் சேர்த்துட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா அல்லது சிக்கன் குழம்பு மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா இல்லை கடையில் வாங்கின சிக்கன் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிளறி கொடுக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அடிப்பிடிக்க விடாமல் பார்த்துக்கோம். மசாலாவில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்தாதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு வேற எந்த மசாலாவும் மசாலா எதுவும் சேர்க்காதனால ஒவ்வொரு தடவையும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா சேர்த்தாதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கிட்டத்தட்ட 2 நிமிஷம் கைவிடாம கிளறி கொடுத்துட்டே இருக்கும்போது தண்ணியெல்லாம் வற்றி மசாலாவெல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து அதுக்கப்புறமா எண்ணெய் விட ஆரம்பிக்கலாம். அதை நிப்பாட்டிட்டு பார்த்தோம் அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. சிக்கன் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அது மூழ்கிற அளவுக்கு மேலே வரைக்கும் தண்ணி சேர்க்கணும். குக்கரில் வைக்கிறதுனால தண்ணி சுண்டி வராது, அதனால அளவாக தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா உப்பு காரம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிக்கலாம். குக்கர்ல மூடி போட்டு மூடுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நல்லா கிளறி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி 5 to 6 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சிக்கன் கிரேவி தயாராகிடும். இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் தேவைப்படும். விசில் வந்து வேக வைக்கிறதுக்கு 10 to 15 நிமிஷம் தான் தேவைப்படும். சீக்கிரமா தயார் பண்ணிடலாம். பேச்சுலர் பிகினர் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். 5 to 6 விசில் விட்டு நேச்சுரலா கூலானதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டு அது நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமா இறக்கி கீழே வச்சுக்கிறேன். குக்கர் ஓபன் பண்ணா கமகமன் வாசனையோட சிக்கன் கிரேவி தயாராயிடும். ஓபன் பண்ண உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடி பொடியா கட் பண்ண கொத்தமல்லி தலையை உள்ள போட்டுக்கலாம். ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா 1 நிமிஷம் கழிச்சு சர்வ் பண்றதுக்கு தயாராயிடும். 1 நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறமா வேற பாத்திரத்துல தனியா வந்து சர்வ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளவுதான், சீக்கிரமா தயாராயிடும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. கிளறி கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளவுதான், சிம்பிளா ஈஸியா தயாராயிடுச்சு. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்கூடயும் வந்து காம்பினேஷனா இருக்கும். நான் சொல்ல அளவுகளோட தண்ணியும் சேர்த்து இதே அளவுல ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட வந்து மிஸ் ஆகாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம சேனல் ஆர்பிஜேபி விளாக்ஸை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.